அன்புமணியாகிய நான் விழியும் தேடும் ஒவ்வொரு மனதும் நாடும் எவ்வாறாவது நேர்ந்திடுமா என ஒவ்வொரு இதழும் பாடும் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் 2016ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கான மாநாட்டின் துவக்கமாக இப்பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநாட்டின் கொடியை பொத்தானை அழுத்தி ஏற்றி வைப்பார். ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் தனி தனி கனவுகள் கண்டது போதும் கனவுகள் இணைத்திட முனைவோமா தனி தனி உலகில் வசித்தது போதும் வானின் கீழே இணைவோமா மாற்றம் என்பது எங்கோ இல்லை நமக்குள் தூங்கி கிடக்கும் தூக்கம் எல்லாம் ஒன்றாய் கலைந்தால் கனவுகள் எல்லாம் உயிர்க்கும் தமிழகம் முழுதும் செழுமை காண திசைகள் எட்டும் புதுமை காண வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் மாற்றம் முன்னேற்றத்தின் விதை, எதிர்காலத்தின் நம்பிக்கை. மாற்றம் நமது செயலால் வரும், நமது அன்பால் வரும். தமிழக மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும் இளைஞர்களும் நடுநிலை வாக்காளர்களும் ஊடகங்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான மாநாட்டின் மிக முக்கிய நிகழ்வாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் செயல் திட்டங்கள் பொருந்திய எழுச்சி உரை இதோ உங்களுக்காக. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று நம் தமிழ் குடியின் தொன்மையை குறிக்கிறது வரலாறு. ரோம சாம்ராஜ்யங்களுடனும் கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகளுடனும் வணிக தொடர்புகள் கொண்டிருந்தோம் நாம். வேளாண்மை, மருத்துவம், அறிவியல், கலை, இலக்கியம் என பல்வேறு துறைகளிலும் தமிழர்களின் ஆளுமையை உலகம் இன்றும் பிரமிப்புடன் பார்க்கிறது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களும் நமது பண்பாடு, கலை, இலக்கியம் மற்றும் பொருளாதாரத்தை மேலும் சிறப்பாக வளர்த்தனர். தஞ்சை பெரிய கோயிலும் கரிகாலனின் கல்லணையும் மகாபலிபுரம் கடற்கரை கோயிலும் மேலும் எண்ணற்ற கோயில்களும் நமது மேன்மையான கலாச்சாரத்தை இன்றும் உலகிற்கு அடையாளம் காட்டி நிற்கின்றன. மன்னராட்சிக்கு பின்வந்த மக்களாட்சியிலும் குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி, ராஜாஜி, பக்தவத்சலம், காமராஜர் போன்ற ஆட்சியாளர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தனர். ஆனால் அதற்கு பின்வந்த திராவிட ஆட்சி தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று தலைநிமிர்ந்து நிற்க வேண்டிய தமிழனை தனது அடிப்படை தேவைகளுக்கே மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளி நம்பிக்கையை சிதைத்து இருளுக்குள் தள்ளிவிட்டது.
இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாறி மாறி ஆட்சி செய்த சாதனைகள். தமிழனின் வரலாற்றை மறைத்து கலாச்சாரத்தை அழித்தது. தமிழகத்தை எல்லா துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி மக்களின் வாழ்வுரிமைகளை பறித்தது. ஆறுகளை வற்றவிட்டு மது ஆலைகள் வற்ற விடாதது. சாலைகள் முதல் ஆலைகள் வரை ஊழல், பொறுப்பில்லாத நிர்வாகம், தொலைநோக்கு பார்வையில்லா திட்டங்கள், சுயநலம், இவைகள்தான் இந்த திராவிட ஆட்சியின் பண்புகள். இந்த நிலை மாற, தமிழகம் முன்னேற, நம் வாழ்க்கை நிலை உயர்ந்திட 50 ஆண்டுகள் பின்தங்கிவிட்ட தமிழகத்தை இருளிலிருந்து மீட்டெடுக்க இளைய தலைமுறை ஒன்று கூட வேண்டும். அவர்களை வழிநடத்த சீரிய தலைமை பண்புகளுடன் சுயநலமற்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு இளைஞரால் தான் முடியும். இன்றைய அரசியல் களத்தில் இந்த பண்புகள் அனைத்தும் கொண்ட ஒரே தலைவர் நமது அன்புமணி ராமதாஸ் மட்டுமே. 1968 ஆண்டு அக்டோபர் 9 மருத்துவர் ச. ராமதாஸ் திருமதி சரஸ்வதி அம்மையார் இணையருக்கு 2வது குழந்தையாக பிறந்த நமது அன்புமணி ராமதாஸ் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியில் 10ஆம் வகுப்பையும், திண்டிவனம் புனித அன்னாள் பள்ளியில் மேல்நிலை கல்வியையும், சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பையும், லண்டனில் பொருளாதார படிப்பையும் முடித்தவர். மேல்நிலை கல்வியில் மாவட்ட அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற இவர் கல்வி மட்டுமல்லாது விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தனது இளம் பருவத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் கால்பந்து, தடகள போட்டிகளில் அணி தலைவராகவும் மாநில அளவில் பதக்கங்களையும் பெற்றவர். இறகுப்பந்து, டென்னிஸ், ஹாக்கி, கைப்பந்து, கூடைப்பந்து மற்றும் நீர் விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்று தற்போது தமிழ்நாடு இறகு பந்தாட்ட சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். திண்டிவனம் அருகே நல்லாளம் கிராமத்தில் 18 மாதங்கள் மருத்துவ சேவையாற்றிய இவர் கல்வியாளர், விளையாட்டு வீரர், சமூக ஆர்வலர் என பல்வேறு பரிமாணங்களுடன் 1996 முதல் தன்னை முழுமையாக பொது வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டவர். 1999 ஆண்டில் பசுமை தாயகத்தின் தலைவராக பொறுப்பேற்று 1000 ஏரி குளங்களை தூர்வாரியது, 50 தடுப்பணைகளை கட்டியது, 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டது என இயற்கை மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். இலங்கை பிரச்சனைக்காக ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டங்களில் இவர் ஆற்றிய பங்களிப்பு, ஜெனீவாவில் இவர் ஆற்றிய உரைகள் இவரின் சமூக அக்கறையை உலகிற்கு எடுத்து காட்டியது. 2004 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தேசிய ஊரக சுகாதார இயக்கம், இந்தியாவில் முதலாக 108 அவசர ஊர்தி திட்டம், தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, போலியோ நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை, HIV எய்ட்ஸ் நோயின் தாக்கம் குறைய நடவடிக்கை, ஒருங்கிணைந்த நோய்கள் கண்காணிப்பு திட்டம், நீரிழிவு, இதய நோய், பக்கவாதம் கட்டுப்படுத்த தேசிய திட்டம், தேசிய மருந்து ஆணையம், பொது சுகாதாரத்துறை அறக்கட்டளை, மருத்துவ ஆராய்ச்சித்துறை, தேசிய நோய் கண்காணிப்பு அமைப்பு, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கண்காணிப்பு ஆணையம், பாரம்பரிய அறிவுசார் எண்ணியல் நூலகம், தேசிய பள்ளி குழந்தைகளுக்கான மருத்துவ திட்டம் என மேலும் பல தேசிய அளவிலான திட்டங்களையும், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ மையம், சென்னை எழும்பூர் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை மேம்படுத்தி நவீனமாக்கியது, மூத்த குடிமக்கள் கவனிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், சேலம் மற்றும் மதுரையில் எய்ம்ஸ் போன்ற அதிநவீன மருத்துவமனைகளுக்காக நிதி ஒதுக்கியது, மதுரை ராஜாஜி மருத்துவமனையை புற்றுநோய் மண்டலமாக அறிவித்தது, காஞ்சிபுரத்தில் மண்டல புற்றுநோய் மையம், செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி பூங்கா, தமிழகத்தில் 10 இடங்களில் நெடுஞ்சாலை விபத்து காய சிகிச்சை மையங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி அமைப்பாக மாற்றி தரம் உயர்த்தியது என்று மேலும் பல மாநில அளவிலான திட்டங்களையும் நிறைவேற்றினார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்து பில் கேட்ஸ், ஜெஃப்ரி சாக்ஸ் மேலும் பல சர்வதேச பொருளாதார நிபுணர்களையும்
பில் கிளின்டன், பான் கி மூன், மேலும் பல உலக தலைவர்களையும் சந்தித்து பொருளாதார அரசியல் கொள்கைகளை விவாதித்து அவர்களின் பாராட்டுக்களையும் பெற்ற இவர் புகையிலை ஒழிப்புக்காக லூத்தர் எல் டெர்ரி விருது, உலக சுகாதார நிறுவன விருது, உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது என சர்வதேச விருதுகளையும் இந்திய அளவிலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இப்பொழுதும் தருமபுரி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இவர் ஆற்றும் பணிகள் மக்களின் நலன் மேல் இவர் கொண்டிருக்கும் அக்கறையை மட்டுமல்ல, இவரின் தொலைநோக்கு பார்வையையும் நிர்வாகத் திறனையும் கடின உழைப்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கல்வியாளர், சமூக ஆர்வலர், மருத்துவர், நிர்வாக திறமையுள்ள இளைஞர் என பல பரிமாணங்களுடன் தமிழகம் தொலைத்துவிட்ட பெருமைகளை மீட்டு திராவிட கட்சிகளின் பொறுப்பற்ற ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சி எனும் மகத்தான அரசியல் தத்துவத்தை நிறுவ இன்றைய அரசியல் களத்தில் இருக்கும் ஒரே தலைவர் இவர்தான். மருத்துவர் ஐயா அவர்களால் 2016ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்கள், மக்களை சந்திக்க மாநாடுகள், கொள்கை திட்டங்கள் வெளியீடு, மக்கள் உடன்படிக்கை என அயராது உழைத்து வரும் இவர் தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல தொலைந்து போன நமது கலாச்சாரம், தொழில், பொருளாதார வளங்களை மீட்டெடுக்கும் உயரிய சிந்தனைகளுடன் மாற்றம், முன்னேற்றம் என உங்கள் முன் நிற்கிறார். அன்புமணியாகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். நீர்வளத்தை பெருக்கி நவீன தொழில்நுட்பங்களுடன் வேளாண் புரட்சி செய்வேன். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்மானத்தோடு கண்ணியமாக வாழ வழி செய்வேன். வாருங்கள், இணைவோம், புதியதோர் தமிழம் செய்வோம். வரலாறு மிக்க இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இவ்வளவு எழுச்சியோடு, ஆர்வத்தோடு, நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த உறுதியோடு, எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே எழுச்சியோடு, ஆர்வத்தோடு, வீரத்தோடு, நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த வைராக்கியத்தோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். வரலாறு படைக்கின்ற இந்த மாநாடு, ஆம், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியது கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆம், இங்கே
வந்த இளைஞர்கள் பாசத்தால், நட்பால், அன்பால், நம்பிக்கையோடு அவர்களாக வந்த கூட்டம் இது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, மாற்றத்திற்கான கூட்டம் இது, முன்னேற்றத்திற்கான கூட்டம் இது. நானும் கஷ்டப்பட்டு பார்க்கிறேன். எங்கேயாவது ஒரு வெள்ளை முடி, தலையில வெள்ளை முடி தெரியுதான்னு பார்க்கிறேன். ஒன்றும் காணும். மேடையில தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மற்ற கட்சிகளுக்கு நான் சவால் விடுகின்றேன். இத்தனை இளைஞர்களை நீங்கள் கூட்டுங்கள், பார்க்கலாம். முடியாது. காரணம், மற்ற கட்சிகள் எல்லாம் முடிந்த கட்சிகள், முடிந்து விட்டது, அவர்கள் காலம் முடிந்து விட்டது. ஆனால் நம் கட்சி மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு புதுமை வேண்டும், எங்களுக்கு வித்தியாசம் வேண்டும், எங்களுக்கு புது திட்டங்கள் வேண்டும் என்று நம்பிக்கையோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அத்துணை மக்களும் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணிக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே 14 ஆண்டு காலமாக வரைவு நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட் போட்ட எந்த கட்சியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தவிர. 7 ஆண்டு காலமாக வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இதுவரை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக 25 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமலே தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் கேட்கின்றோம். 50 ஆண்டு திமுக அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். You have given them an opportunity, they have failed miserably. நாங்கள் கேட்பதெல்லாம் 5 ஆண்டு எங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அதிகமா எனக்கு வேண்டாம். 5 ஆண்டு காலம் இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலம் செய்யாததை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பான். அது மட்டுமல்ல, நம் ஆட்சி 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நான் திட்டமிடுவேன். அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன். எங்களால் முடியும். இன்னும் சொல்ல போனால் எங்களால் மட்டும் தான் முடியும், இது வேற யாராலும் முடியாது. இது நான் ஆணவத்தில் நான் பேசவில்லை, நம்பிக்கையில் நான் பேசுகின்றேன். என்னால் முடியும், உறுதியாக முடியும். தேச தந்தை காந்தியடிகள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னால் மறக்க முடியாது. அவர் சொன்னது, first they ignore you, then they laugh at you, then they fight you, in the end you win. முதலில் அவர்கள் உங்களை புறக்கணிப்பார், அடுத்து உங்களை ஏளனம் செய்வார், அடுத்து உங்களை கடுமையாக எதிர்ப்பார், இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று காந்தியடிகள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியாது. ஆம்,
ஓராண்டிற்கு முன்பு பிப்ரவரி 15ஆம் தேதி 2015 சேலத்திலே மாபெரும் கூட்டத்தை கூட்டி மருத்துவர் ஐயா அவர்களும் நீங்களும் சேர்ந்து நம் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை அறிவித்தீர்கள். அன்று நம்மை புறக்கணித்தார்கள், நம்மை ஏளனம் பேசினார்கள். இவர்களா? இவர்கள் முதலமைச்சரா? இவர்களால் முடியுமா? கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், ஏளனம் பேசினார்கள். ஆனால் உறுதியோடு 32 மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து ஜாதி மதம் வேத மொழி இனம் பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து 8 மண்டல மாநாடுகளை நடத்தி 8 திசையிலும் நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை அழைத்து 22 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான பெண்களை வைத்து மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கட்சி வரைவு தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்களை நடத்தி இன்று மாநில மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்து வந்த பாதை கடந்த ஓராண்டு காலத்தில் சாதாரண பாதை கிடையாது. ஆனால் அதற்கு அடித்தலும் மருத்துவர் ஐயாவுடைய 34 ஆண்டு கால உழைப்பு, உங்களுடைய 26 ஆண்டு கால உழைப்பு. இன்று காந்தியடிகள் சொன்னது போன்று அடுத்தது நம்மை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். நம்மை எதிர்க்கின்றார்கள். பயம் வந்துவிட்டது அவர்களுக்கு. அவர்களுக்கு இன்றுதான் பயம் வந்துவிட்டது. காந்தி அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை, இறுதியிலே நாம் வெற்றி பெறுவோம், இறுதியிலே நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி வெற்றி வெற்றி. இன்னும் 2 மாதம், 2 மாதத்திலே நாம் வெற்றி பெற இருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும். இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி மூலமாக கோடிக்கணக்கான தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஏன் ஆட்சி மாற்றம் வர வேண்டும்? இதுவரை தமிழ்நாட்டில் வேறு வழி கிடையாது, வேறு மாற்று சக்தி கிடையாது, வேறு மாற்று கட்சி கிடையாது. There was just a choice between the devil and the deep sea. devil என்றால் சாத்தான் ஒரு பக்கம், deep sea என்றால் ஆழ்கடல் ஒரு பக்கம். 50 ஆண்டு காலமாக சாத்தான் ஆழ்கடல், சாத்தான் ஆழ்கடல் என்று மக்கள் மாறி மாறி வாக்களித்தார்கள். ஆனால் முதல் முறையாக 50 ஆண்டு காலத்திலே ஒரு மாற்று இருக்கிறது. Now there is a choice. There is a choice between the devil on one side, the deep sea on one side, and the doctor in the center. இப்பொழுது மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் சாத்தான், மற்றொரு பக்கம் ஆழ்கடல். ஆனால் இருவருக்கும் மத்தியில் இருப்பது ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் என்று மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு பதவி ஆசை கிடையாது. 35 வயதிலே நான் பதவிகளை பார்த்து விட்டேன். என்னுடைய ஆசை தமிழகம் முன்னேற வேண்டும். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. இன்று தமிழ்நாடு 21 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது, பெரிய மாநிலங்கள். மொத்தம் 29 மாநிலங்கள், அதில் பெரிய மாநிலம் 21. 21 மாநிலத்தில் தமிழகம் இன்று
21வது இடத்தில் இருக்கிறது. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. அதனால்தான் மக்கள் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தமிழ்நாட்டிலே களத்தில் தைரியமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யாரு வேண்டும்னா எங்களுடன் வரலாம். காரணம் எங்களுடைய பலம், எங்களுடைய தன்னம்பிக்கை, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எல்லாத்துக்கும் மேல் இந்த முடிவை யாரை நம்பி எடுத்திருக்கின்றோம்? உங்களை நம்பி எடுத்திருக்கின்றோம். என்னுடைய தம்பிகளை நம்பி எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை நம்பி எடுத்திருக்கின்றோம். மதுவை ஒழிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று நினைக்கின்ற கோடிக்கணக்கான பெண்களை நம்பி எடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு மாற்றம் வேண்டும். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுக வேண்டாம். அந்த மாற்றத்தை கொடுக்கின்ற அந்த மக்களை நம்பி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்று தைரியமாக களத்தில் இருக்கின்ற ஒரே கட்சி நாம் மட்டும்தான். 66 வயது உள்ள திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. 44 வயது உள்ள அண்ணா திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் யாராவது வரமாட்டாங்களா, யாராவது வாங்கலன்னு காத்துக் கொண்டிருக்கின்றார். எதிரிகளே என் கண்ணுன் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா இன்று யாரை பார்த்தாலும் எதிரியா மாறிட்டாங்க. மற்ற கட்சிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லோரும் நீங்க வாங்க, அவங்க வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க. ஆனால் இவர்கள் மத்தியிலே எங்களுக்கு யாரும் தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் என்று நாங்கள் களத்திலே இருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. இந்த மாநாடு இதுவரை தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சியும் கூட்டாத கூட்டம் இது. இது கூட்டிய கூட்டம் இல்லை, இது வந்த கூட்டம் இது. இதற்கு முன்பு நீங்கள் காணொளியிலே காட்சிகள் பார்த்தீர்கள். தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய சிந்தனை, உங்களுடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை. இன்று தமிழ்நாட்டிலே 1,97,00,000 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 1,97,00,000 குடும்பங்களும் பாதிக்கப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒரு தீங்கால் அத்துணை குடும்பங்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையாக நான் கருதுகின்றேன். இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்று இப்பொழுது நாம் பார்ப்போம்.
பார்த்தீங்களா? இன்று தமிழ்நாட்டில் மக்களுடைய முதன்மை பிரச்சனை மது பிரச்சனை. இந்த 1,97,00,000 குடும்பங்களில் பாதிக்கப்படாத குடும்பங்களே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள். தாத்தாவோ அப்பாவோ கணவரோ பிள்ளையோ பேரப்பிள்ளைகளோ மாமனோ மச்சானோ, இப்படி அனைவருக்கும் பாதிப்பு, அனைத்து குடும்பங்களுக்கும் பாதிப்பு. இந்தியாவிலே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதற்கு காரணம் மது. உலகத்தில் எந்த அரசாங்கமும் மதுவை திணிப்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த அதிமுக அரசாங்கம் மதுவை திணிக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. உலக அளவிலே எந்த மாநிலத்தினுடைய வருமானம் 1/3 மதுவால் வருவது கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 2 லட்சம் பேர் மதுவால் இறக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய பாதிப்பு, கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு. இன்று 4 வயது குழந்தை மது குடிக்க தொடங்கிவிட்டான். பெண்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மாணவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை இல்லாம போய்விடும். இதனால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 34 ஆண்டு காலமாக மதுவை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று புறப்பட்டு பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சி 26 ஆண்டு காலமாக மதுவை எதிர்த்து போராடி கொண்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் யாரு கேட்டாலும் எங்கு சென்றாலும் மதுவை ஒழிக்கின்ற எந்த கட்சி என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். காரணம், இது அரசியலுக்காக நாங்கள் செய்யவில்லை, இது ஓட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை, இது எங்களுடைய கடமை. ஐயா ஒரு மருத்துவர், நான் ஒரு மருத்துவன், எங்களுக்கு தெரியும் மதுவால் எவ்வளவு பாதிப்பு. உணர்வு பூர்வமாக நாங்கள் செய்கின்றோம். கோடிக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை இது. அதனால்தான் இந்த மதுவை, இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று இன்று களத்தில் இருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஆனால் இந்த மதுவை கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவின் முன்னோடிகள் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் மதுவை எதிர்த்தார்கள். காமராசர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களும் மதுவை கடுமையாக எதிர்த்தார்கள். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு மதுவால் வருமானம் தேவையில்லை, மது வேண்டாம், அப்படி மதுவை விற்று அதில் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையிலே வெண்ணையை போன்றது என்று சொன்னார் அண்ணா அவர்கள். அப்படி அண்ணாவை பின்பற்றிய கலைஞர் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாத மதுவை அறிமுகம் செய்து மீண்டும் மதுவை திணித்து இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நன்றாக குடியுங்கள், நீங்கள் குடித்து எக்கேடு கெட்ட எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது உங்கள் வருமானம் மட்டும்தான் என்று இன்று மதுவை திணிக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அரசாங்கம். சரி, இதற்கு என்ன தீர்வு? இந்த தீர்வை இப்பொழுது பாருங்கள்.
பாத்தீங்களா? என்ன தீர்வு? முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. என்ன தீர்வு? முதல் நாள் சொல்லுங்க, கேட்கல சரியா? முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. இப்ப இது யார் யாரையோ காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கையெழுத்துக்காக கோடிக்கணக்கான தாய்மார்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கையெழுத்துக்காக கோடிக்கணக்கான குடும்பங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து வராதா, எப்ப வரும் எப்ப வரும் என்று. இன்னும் 2 மாதம் பொறுங்கள். 2 மாதத்திற்கு பிறகு நாம் தேர்தலில் வெற்றி பெற்று நான் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. ஆம், மதுவை ஒழித்தால் தான் தமிழகம் முன்னேறும். Alcohol is just not a health problem. It is a social problem. It is a developmental problem. It is a health problem. It is a problem of complete development of Tamil Nadu. மது என்பது ஏதோ ஒரு சுகாதார பிரச்சனை மட்டும் கிடையாது. சமூக பிரச்சனை, முன்னேற்ற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை அது. அதனால்தான் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவை அழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவுடைய அன்பு கட்டளை. சிலர் சொல்லுகின்றார்கள் மதுவை ஒழித்தால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும். எனக்கு புரியல. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கள் ஆட்சியிலே முதல் நாள் கையெழுத்து மதுவை ஒழிப்போம், அடுத்து இந்த தீவிர மது நோயாளிகள் கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ் அவர்களுக்கு ஒவ்வொரு தாலுகாவிலும் மீட்பு மற்றும் மது வாழ்வு மையங்களை நாங்கள் அமைப்போம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். காரணம், இது அரசாங்கத்துடைய கடமை. இது மதுவால் கணவனை இழந்த இளம் விதவைகளுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுத்து அவர்களுக்கு சுயமாக தொழில் செய்வதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம். இந்த மதுவால் வருகின்ற இழப்பு எப்படி ஈடு செய்ய முடியும் என்று பலருடைய கேள்வி. ஆம், தமிழ்நாட்டிலே மணல் கொள்ளை நடக்கிறது, தாது மணல் கொள்ளை, கிரனைட் கொள்ளை, அனைத்து துறைகளிலும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. மின்சாரத்துறையிலே, போக்குவரத்து துறையிலே, பொதுப்பணித்துறையிலே, பால்வளத்துறையிலே, கல்வித்துறையிலே, சுகாதாரத்துறையிலே போன்ற அத்துணை துறைகளிலும் ஊழல் ஊழல், லஞ்சம் லஞ்சம். மணல் கொள்ளை நினைத்து பாருங்கள். ஆற்றிலே ஒரு யூனிட் மணல் அங்கே 674 ரூபாய்க்கு ஒரு செலான் எடுத்து கொடுக்கணும், டிடி எடுத்து கொடுக்கணும். ஆனால் அந்த ஆற்றிலே மணல் குவாரியிலே ஒரு யூனிட் மணல் 674 ரூபாய்க்கு அங்க வாங்கி மக்களிடம் 7000 ரூபாய்க்கு வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கொள்ளை இது! ஆனால் அங்க எடுப்பதோ ஒரு நாளைக்கு 5000 யூனிட், ஆனால் கணக்கில் வருவது வெறும் 1000 யூனிட். இதை கட்டுப்படுத்தினால் தமிழக அரசாங்கத்திற்கு வருவாய் ஆண்டுதோறும் 18,000 கோடி ரூபாய் வரும். தாது மணல் கொள்ளையை தடுத்தால் தமிழக அரசிற்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். கிரனைட் கொள்ளையை தடுத்தால் தமிழக அரசிற்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக வரும். இது மூன்றை தடுத்தால் போதும், தமிழக அரசுக்கு 1 லட்சம் கோடி ஆண்டுதோறும் கூடுதல் வருவாய் வரும். எங்களுக்கு மதுவே வேண்டாம். கள்ளச்சாராயம் பெருகி விடுமா?
ஆட்சி எங்களிடம் விட்டு விடுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று போடுவோம். அந்த டோல் ஃப்ரீ எண்ணிலே எங்கேயாவது எந்த ஊரிலாவது எந்த கிராமத்திலாவது கள்ளச்சாராயம் விற்றால் அந்த எண்ணிலே நீங்கள் புகார் செய்யலாம். புகார் செய்தால் அந்த புகார் செய்கிறவர்களுடைய அடையாளத்தை நாங்கள் பாதுகாப்போம். யார் என்று சொல்ல மாட்டோம். அது உண்மையா இருந்தால் புகார் செய்கிறவர்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கும். நினைச்சு பாருங்க. யாராவது மது விற்க முடியுமா? எந்த கிராமத்திலாவது விற்க முடியுமா? 10,000 ரூபாய் பரிசு. எங்கேயாவது சாராயத்தை வித்தாங்கன்னா, சாராயத்தை குடிச்சாங்கன்னா, அது தகவல் சொன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு. அப்படி உண்மையா இருந்தால் முதலிலே அந்த கிராமத்தினுடைய விஏஓ அந்த பகுதியில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்வோம். அடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள எஸ்பி மற்றும் அந்த பகுதியில் உள்ள டிஎஸ்பிக்கு கருப்பு மார்க், பிளாக் மார்க், ப்ரமோஷன் இருக்காது. காவல்துறை மீறி மது வைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆக இது மட்டுமல்ல, டாஸ்மார்க் ஊழியர்கள் என்று இருக்கின்றார்கள். இன்னைக்கு டாஸ்மார்க்கில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் 82 பேர் பி என்ஜினியரிங். நினைச்சு பாருங்க. 1000 பேர் அதுல கிராஜுவேட்ஸ். கேரளாவில் மற்றும் 400 கடைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 6800 கடைகள் இருக்கிறது. இந்த பணியாளருக்கு நிரந்தர அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் எங்களுடைய திட்டம். கேரளாவிலே இன்னும் 10 ஆண்டு காலத்திலே மதுவை பூரணமாக ஒழிப்போம் என்று சொல்லுகிற அரசியை நான் பாராட்டுகின்றேன். ஏன் பீகாரிலே நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர் சொல்கின்றார், எனக்கு மதுவால் வருமானம் வேண்டாம், எனக்கு மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம், ஏழை மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிதிஷ்குமார் அவர்கள் மதுவை ஒழிக்க இருக்கின்றார். குஜராத்திலே அப்பொழுது மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மதுவை ஒழித்திருக்கின்றார், மது விலக்கை கொண்டு வந்திருக்கின்றார். தமிழ்நாட்டால் ஏன் முடியாது? காரணம், இந்த மது ஆலைகள் இந்த 2 கட்சிகளும் வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மது ஆலைகள் இருக்கிறது. அந்த 12 மது ஆலைகளில் 6 ஆலைகள் திமுகவை சார்ந்தது, 3 ஆலைகள் அண்ணா திமுகவை சார்ந்தது, 2 ஆலைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தது. இதிலே மொத்தம் ஆண்டுதோறும் வருமானம் 16,000 கோடி ரூபாய் திமுகவுக்கு மட்டும் போகின்றது. இதான் நினைத்து பாருங்கள். இவர்களா மது ஒழிக்க போகின்றார். இன்று ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், நான் சொன்ன மதுவை ஒழிப்போம், ஸ்டாலினும் மதுவை ஒழிப்போம் சொல்றார். நான் சொன்ன முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு விட்டேன். ஸ்டாலினும் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் உங்களை சார்ந்த 6 மது ஆலைகளை மூடுங்கள், உடனடியாக இன்று மூடுங்கள். உங்களால் முடியுமா? முடியாது. காரணம், அது வெறும் பேச்சுதான். கலைஞர் அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக 5 முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னவர். இந்த 20 ஆண்டு காலத்திலே 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அப்போ செய்யாத கலைஞர் அவர்கள் இப்போ செய்ய போறாரா? ஆக இன்று தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை மதுவை ஒழிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் 5 ஆண்டு காலம் அமைச்சரா டெல்லியில இருந்தேன். டெல்லியில இருந்த நேரத்தில் என்னை தெரிந்தவர்கள் தெரியும். அன்புமணியா, அவன் பிடிவாதக்காரன். என்ன பிடிவாதம்? ஒன்னு சொன்னானா அவன் செய்வான். டெல்லியில் அமைச்சராக இருந்த நேரத்திலே புகையிலையை எதிர்த்து தன்னந்தனியாக போராடியவன் அன்புமணி ராமதாஸ். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், 4 முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். டுபாக்கோ லாபி சாதாரண லாபி கிடையாது. மாஃபியா கும்பல், அது உலக அளவில் மிகப்பெரிய மாஃபியா கும்பல் அந்த டுபாக்கோ லாபி. அந்த டுபாக்கோ லாபியை தன்னந்தனியாக எதிர்த்து வெற்றி பெற்றவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஆக நான் சொன்னதை நிச்சயமாக நான் செய்வேன். என்னால் மதுவை ஒழிக்க முடியும்.
என்னால் மட்டும்தான் முடியும் என்று நான் அது ஆணவத்தோடு நான் சொல்லவில்லை, நம்பிக்கையோடு தைரியத்தோடு நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் அடுத்த பிரச்சனை ஊழல், கரப்ஷன். இந்த இரண்டு பிரச்சனைகள், மது ஒரு பக்கம், ஊழல் ஒரு பக்கம், இது தமிழ்நாட்டை புற்றுநோய் போன்று அரித்துக் கொண்டிருக்கிறது. It is like cancer rotting the entire system. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் ஆட்சியிலே ஒரு பைசா லஞ்சம் ஊழல் இருக்காது, ஒரு சொட்டு மது இருக்காது. மாற்றம் என்றால் இதை இரண்டையும் நாங்கள் ஒழிப்போம், அழிப்போம். மதுவை ஒழிப்போம், அழிப்போம். ஊழலை ஒழிப்போம், அழிப்போம். இது எங்களால் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். எங்கு பார்த்தாலும் பணம் 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 கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய வரலாற்றிலே அதிக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மாற்றம் என்றால் மதுவையும் ஊழலையும் நாங்கள் ஒழிப்போம். எப்படி? ஊழல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இப்பொழுது நீங்கள் பாருங்கள். பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஊழல். மணல் இருந்து தாது மணல், கிரனைட், மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, பால்ல ஊழல், பருப்புல ஊழல், முட்டையில ஊழல், போக்குவரத்து துறையிலே ஊழல், கல்வித்துறையிலே ஊழல், சுகாதாரம், அத்துணை துறைகளிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம். காரணம், இந்த இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் தான். இதற்கு என்ன தீர்வு? இதற்கு நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்? இப்பொழுது பாருங்கள்.
பாத்தீங்களா? இதற்கு தீர்வு நம்ம ஆட்சியில நிர்வாக சீர்திருத்தங்களை நான் செய்வேன். நிர்வாக சீர்திருத்தங்கள் என்றால் நான் ஆட்சிக்கு வந்து இந்த 50 ஆண்டு நிர்வாகத்தை தரைமட்டமாக இடித்து தள்ளி புதிய நிர்வாகத்தை நான் உருவாக்குவேன். நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். இது என்னால் முடியும். 5 ஆண்டு காலம் டெல்லியிலே நான் அமைச்சராக பணியாற்றிய பொழுது எனக்கு கீழ் கிட்டத்தட்ட 40 IAS அதிகாரிகள் பணியாற்றினார்கள். அப்பொழுது எனக்கு அந்த நிர்வாக திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தது, எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று. உலகளவிலே திட்டங்களை கொண்டு வந்தேன். எப்படி என்னுடைய அதிகாரிகளை வைத்து அந்த அதிகாரிகளை நல்ல வகையிலே நடத்த வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் நல்ல அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள். In Tamil Nadu there are excellent officers, whether IAS or IPS, young dynamic excellent officers. நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள், விவரம் தெரிந்த அதிகாரிகள். ஆனால் இந்த நேர்மையான நல்ல அதிகாரிகள் எங்க இருக்கின்றார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இன்று பனிஷ்மென்ட் போஸ்ட்ல இருக்கிறார். காரணம் நேர்மையானவர்கள் அவர்கள். அதனால்தான் அவர்கள் இன்று பனிஷ்மென்ட் போஸ்டில் எங்கேயோ மண்டபத்தில் அல்லது போக்குவரத்து துறையில், காவல்துறையில், போலீஸ் அகாடமியில் இப்படியெல்லாம் நடக்குது. காரணம் இப்ப இருக்கின்ற அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு எப்படி லஞ்சம் பெற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆட்சியிலே முதல் 6 மாதத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை நான் கொண்டு வருவேன். லோக் ஆயுக்தா சட்டம் என்றால் அது ஒரு குவாஷி ஜுடிஷியரி, இணை நீதிமன்றம். அதை சட்டமாக்க வேண்டும். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதை நாங்கள் சட்டமாக்குவோம். அந்த நீதிபதிக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கும். அந்த நீதிபதி முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் விசாரணை செய்யலாம். இதுதான் அங்கே கர்நாடகாவில் நடந்தது. சந்தோஷ் ஹெக்டே என்ற ஒரு நீதிபதி அப்பொழுது இந்த எடியூரப்பா முதலமைச்சரை அழைத்து அவரை விசாரணை செய்து அவர்களை பதவி நீக்கம் செய்தவர். அந்த அதிகாரம் லோக் ஆயுக்தா அந்த சட்டத்திற்கும் அந்த அமைப்புக்கும் இருக்கிறது. இதை 6 மாதத்திலே நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்து சேவை உரிமை சட்டம், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட். இந்த சட்டம் இந்தியாவிலே 21 மாநிலங்கள் இன்று இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வர மறுக்கின்றார்கள். காரணம், இந்த சட்டம் வந்தால் லஞ்சம் பெற முடியாது. இதை நாங்கள் உடனடியாக கொண்டு வருவோம். சேவை உரிமை சட்டம் என்றால் ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு கால அவகாசம் கொடுப்போம். பல சேவைகள் இருக்கு. பிறப்பு சான்று, இறப்பு சான்று அல்லது ரேஷன் கார்டு, மின் இணைப்பு, வீடு கட்டுறதுக்கு அனுமதி, இப்படி போன்ற பல சேவைகள் இருக்கு. இந்த சேவைகள் எல்லாம் பெற வேண்டும் என்றால் இன்று உங்களுக்கு தேவை பணம். லஞ்சம் கொடுத்தா சேவை நடக்கும். ஒரு பிறப்பு சான்று வாங்கணும்னா 5000 ரூபாய் கொடுத்தா 6 மாசத்துல கிடைக்கும். ஆனா நம்ம ஆட்சியில இந்த சட்டம் வந்த பிறகு நீங்க அதில் ஆன்லைன்ல நீங்க அப்ளை செய்யணும். யாரும் நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். நீங்க அந்த அதிகாரியை பார்த்தா தானே லஞ்சம் கேட்பாரு அவரு. நீங்க போக வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிட்டா அந்த சான்று உங்களுக்கு 15 நாள்ல உங்க வீடு தேடி வரும். அப்படி 15 நாள்ல உங்க வீடு தேடி வரலன்னா, இல்ல ஏன் கொடுக்கலன்னு காரணம் சொல்லலன்னா, அந்த அதிகாரிக்கு நாங்கள் 16வது நாள் 100 ரூபாய் ஃபைன் போடுவோம். 17வது நாள் 100 ரூபாய் ஃபைன் போடுவோம். 18வது நாள் 100 ரூபாய் ஃபைன் போடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் ஃபைன், 10,000 ரூபாய் ஃபைன். நினைச்சு பாருங்க, நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்க போய் அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க போறாங்க.
இதுதான் மாற்றம். இது போன்ற நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். அடுத்தது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், 108 போன்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை நாங்கள் கொடுப்போம். எங்கேயாவது யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த எண் முதலமைச்சர் அலுவலகத்தின் நேரடி மேற்பார்வையில் இருக்கும். இந்த மாற்றம் எல்லாம் கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ், இதை நாம் கொண்டு வருவோம். ஆக இது ஒரு பக்கம் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஒரு பக்கம் செய்வோம். இன்று தமிழ்நாட்டு நிர்வாகம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் ஒரு முதலமைச்சர், யாரையும் பார்க்க முடியாத ஒரு முதலமைச்சர், மக்களை சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர் தேவையா? நிச்சயமா இல்லை. இந்த அம்மையார் சொன்னார்கள், பதவிக்கு வந்த நாள் 2011 சொன்னார்கள், கடந்த ஆட்சியாளர் திமுக ஆட்சியிலே கஜானாவை காலி செய்து விட்டார்கள் என்று ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். அப்பொழுது தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் 1,05,000 கோடி ரூபாய். இன்று தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் எவ்வளவு தெரியுமா? 2,47,000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க. 47 சுதந்திரத்திலிருந்து 2011 வரை தமிழ்நாட்டினுடைய கடன், நிர்வாக கடன் 1 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் 2,47,000 கோடி. கிட்டத்தட்ட கூடுதலா 5 ஆண்டு காலத்திலே 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றார் ஜெயலலிதா அரசாங்கம். கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? எங்கேயாவது ஒரு கட்டிடம் கட்டியிருக்கின்றார்களா? ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜ், ஒரு முன்னேற்றம், எந்த திட்டம் எதுவும் கிடையாது. கடனை வாங்கி கொள்ளையடித்திருக்கின்றார்கள். கடன் வாங்குவது ஒரு நிர்வாகமா? அதுவும் 1,47,000 கோடி 5 ஆண்டு காலத்தில் கடன் வாங்குவது இது நிர்வாக திறமையா? நிச்சயமா கிடையாது. இந்த ஆண்டு பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல மொத்தம் 1,61,000 கோடி. இந்த 1,61,000 கோடியில ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் 67,000 கோடி, 41%. இலவசங்களுக்கும் மானியத்திற்கும் 62,000 கோடி, இது 39%. இது ரெண்டும் சேர்த்தா 80% ஆயிடுச்சு. நம்ம தான் கடனை வாங்கி வச்சிருக்கணுமே. இந்த கடனுக்கு எவ்வளவு தெரியுமா வட்டி கட்டணும்? இன்றைக்கு 22,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். ஆண்டுக்கு 22,000 கோடி வட்டி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு 14,000 கோடி வட்டி கட்டணும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 17,000 கோடி வட்டி கட்டணும். கடந்த ஆண்டு 20,000 கோடி வட்டி, இன்னைக்கு 23,000 கோடி வட்டி. இது மூணுத்தும் சேர்த்து எவ்வளவு வருது தெரியுமா? 1,50,000 கோடி. பட்ஜெட் எவ்வளவு? 1,61,000 கோடி பட்ஜெட். ஆக 11,000 கோடியில உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கொண்டு வர முடியும்? என்ன திட்டம் கொண்டு வர முடியும்? என்ன சாலைகள் போட முடியும்? என்ன பள்ளிக்கூடங்கள் கட்ட முடியும்? என்ன மருத்துவமனை செய்ய முடியும்? மின்சார திட்டங்கள் என்ன கொண்டு வர முடியும்? முடியுமா? நிச்சயமா முடியாது. இன்று வருவாய் பற்றாக்குறை 36,000 கோடி, ரெவென்யூ டெபிசிட் சொல்வார்கள். ஆனால் அதுக்கு 35,000 கோடி கடனை வாங்க வேண்டும். இப்படி ஒரு நிர்வாகம் தேவையா? நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம், எங்கு பார்த்தாலும் ஊழல் 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 செய்கின்ற ஒரு அரசாங்கம், மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாங்கம். எங்களிடம் ஆட்சியை விடுங்கள். எவ்வளவு வரியை நீங்க கட்டுறீங்களோ அத்துணை வரிகளும் மீண்டும் உங்களுக்கே நாங்கள் திருப்பி கொடுப்போம், திட்டமாக கொடுப்போம். இதில் நீங்கள் ஆடிட் செய்யலாம், சோஷியல் ஆடிட் செய்யலாம். ராஜீவ் காந்தி ஒரு காலத்தில் சொன்னார், 85 ஒரிசாவுக்கு சென்று சொன்னார், அரசாங்கம் 1 ரூபாய் கொடுத்தா அதுல வெறும் 17 பைசா தான் மக்களுக்கு போய் சேருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அது கூட போய் சேரல. ஒரு ரோட போடுறான் 6 மாசம், அதுக்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி ரோட போடுறான் 6 மாசம், மறுபடியும் ரோடு போடுறான். சிங்கப்பூர்ல ஒரு ரோடு போட்டா 10 வருஷம் அந்த ரோடு தாங்கணும். அப்படி 10 வருஷம் அந்த ரோடு தாங்கலன்னா அந்த கான்ட்ராக்டர் ஜெயில போடுவாங்க. அந்த சட்டத்தை இங்க கொண்டு வந்தா ஒரு கான்ட்ராக்டர் வெளியில சுத்திட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க.
இந்த 10 மாசம் கூட ரோடு வர. இதையெல்லாம் நாங்கள் மாற்றுவோம். தேவை ஒரு வாய்ப்பு. சட்டமன்றம் நடக்குது தமிழ்நாட்டில். அம்மா மன்றம், அம்மா பத்தி தான் பேசணும். அம்மாவை பத்தி தொடங்கணும், அம்மா பத்தி முடிக்கணும். ஜனநாயகம் கிடையாது. எதிர்கட்சி ஏதாவது பேசணும்னா மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மீறி குண்டு கட்ட வெளியில தூக்கி போடுவோம். எங்கள் ஆட்சியிலே சட்டமன்ற மரபுகளை நாங்கள் கடைபிடிப்போம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு 70 விழுக்காடு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். ஆளும் கட்சிக்கு வெறும் 30 விழுக்காடு தான் நாங்கள் பேச வைப்போம். அது மட்டுமல்ல, நேரடி ஒளிபரப்பு, சட்டமன்றம் நடக்கிறதெல்லாம் நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் செய்வோம். இந்த அம்மாட்ட கேட்டோம், ஏமா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னா என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க தெரியுமா? பணம் இல்ல. அரசாங்கத்துக்கிட்ட 15 கோடி இல்லையா. ஒரே ஒரு பத்திரிகைக்கு கடந்த ஒரு வருஷத்துல 300 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்திருக்காங்க ஒரு பத்திரிகைக்கு. ஆனா 15 கோடி ரூபாய் சட்டமன்றம் நடக்கின்ற அந்த விவாதங்கள்லாம் ஒளிபரப்புறதுக்கு 15 கோடி ரூபாய் இல்லையா. ஆனா இப்ப லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆட்சியில நல்ல மாற்றங்கள், நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள். அந்த காலத்தில் நடந்த விவாதங்கள்லாம் அண்ணா காலத்தில், காமராசர் அவர்கள் காலத்தில் நடந்தது. அண்ணா ஒரு முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது தளபதி விநாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்மால் மறக்க முடியாது. அப்போ தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து பேசுவாங்க. விநாயகம் அவர்கள் சொன்னார், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், your days are numbered. முதலமைச்சர் அவர்களே, உங்கள் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார், மிஸ்டர் விநாயகம், my steps are measured என்று சொன்னார். திரு விநாயகம் அவர்களே, என்னுடைய படிகள் அளக்கப்பட்டிருக்கிறது, அளந்துதான் நான் என்னுடைய படியை எடுத்து வைப்பேன் என்று ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்த சட்டமன்றம் இன்று அம்மா அம்மா அம்மா. அதை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அதுல மேஜையை தட்டிட்டு இருப்பாங்க. ஆக இதையெல்லாம் நான் மாற்றுவேன். என்னை யாரும் மாண்புமிகு முதலமைச்சர் அழைக்க வேண்டாம். நம்ம ஆட்சியில மாண்புமிகுன்னு யாரும் அழைக்க வேண்டாம். அன்புமணி அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா போதும். இல்ல டாக்டர் அன்புமணின்னு கூப்பிடுங்க. எனக்கு படிச்ச வாங்கின பட்டம் அது. வரிசையா எங்கன்னா வெளியில போனா 10 அடிக்கு ஒரு போலீஸ், அதெல்லாம் நிச்சயமா வேண்டாம். நாங்க செய்ய போறது கிடையாது. எளிமையா நாங்கள் இருப்போம். மக்களை உங்களை வந்து நான் சந்திப்பேன். நீங்க முதலமைச்சர் சந்திக்க வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்க தெருவுக்கு, உங்கள் ஊருக்கு, உங்கள் மாவட்டத்திற்கு நான் வருவேன். என்னால் முடியும். இன்று தமிழ்நாட்டில் வேற யாரால முடியாது. என்னால முடியும். போன மாசம்தான் சென்னையில 10 கிலோமீட்டர் மேரத்தன் நான் ஓடினேன். 10 கிலோமீட்டர் நான் ஓடினேன். அதனால என்னால முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தை நான் நடத்துவேன். இப்ப இந்த மாதம் காஞ்சிபுரத்துலன்னா, அடுத்த மாதம் கன்னியாகுமரியில, அடுத்த மாதம் கோயம்புத்தூர்ல, அடுத்த மாதம் தஞ்சையில, அடுத்த மாதம் தருமபுரியில், இப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டம் நான் அங்கே நடத்துவேன். அங்கே சென்று முதலமைச்சர் மற்றும் அத்துணை அமைச்சர்களும் அந்த மாவட்டத்துக்கு சென்று 2 நாட்கள் அங்கேயே சுத்தி அங்கே மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து மக்களை நேரடியாக சந்திப்போம். நாங்கள் இப்படி பல நிர்வாக சீர்திருத்தங்களை நான் செய்வேன். எங்களால் செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா என்னால் மட்டும்தான் முடியும். வேற யாரால முடியாத காரணம் அவர்களுக்கு தெரியாது. அடுத்து முன்னேற்றம். முன்னேற்றத்தில் பட்டியலில் இருப்பது முதல் கல்வி. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கல்விதான். ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலோ கல்வி, நல்ல கல்வி கிடையாது, நல்ல திட்டங்கள் கிடையாது, நல்ல திறன் சார்ந்த கல்வி கிடையாது, தகுதியான கல்வி கிடையாது, சீரான கல்வி கிடையாது. இதையெல்லாம் மாற்றி நல்ல சிபிஎஸ்இ தரத்திற்கு கல்வியை நாங்கள் உயர்த்துவோம்.
நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன், உங்களுக்கு தேவையில்லாத இலவசங்களை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் மிக்சி கொடுக்க மாட்டேன், கிரைண்டர் கொடுக்க மாட்டேன், ஃபேன் கொடுக்க மாட்டேன், டிவி கொடுக்க மாட்டேன், ஆட்டுக்குட்டி, இப்படி எந்த பொருளும் நான் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன். மாறாக உங்களுக்கு நான் கல்வி சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன். உங்களுக்கு சுகாதாரம் சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன். படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். உங்கள் கையிலே பொருளாக கொடுக்க மாட்டேன், ஆனால் சேவையாக நல்ல தரமான கல்வியை கொடுப்பேன். நினைத்து பாருங்கள். உங்களை நான் கையேந்த விட மாட்டேன். உங்களை நான் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு நான் வாழ வைப்பேன். என்னால் முடியும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஆனா இன்னைக்கு எத்தனை தமிழன் தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கான், தலை குனிஞ்சிட்டு இருக்கான், போதையில சுயமரியாதை இழந்துட்டு இருக்கான். பொங்கல் அப்ப பார்த்தா 2 அடி கரும்பு 100 ரூபாய், 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோமீட்டர் கியூல நின்றுட்டு இருக்காங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். நான் தப்பு சொல்றது 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த 2 கட்சியும் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இன்னும் 1 கிலோ அரிசிக்கு கியூல நின்றுட்டு இருக்காங்க. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் ஒழிங்க, போதும். இவர்கள் ஆட்சி செய்தது போதும், இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும். இவர்களால் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு வரப்போவது கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு துளி நன்மை கிடையாது. இந்த 2 கட்சியும் அடுத்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. நான் கேரண்டி சொல்றேன். காரணம் அவர்களுக்கு தெரியாது. நான் உலகத்தில் 60 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த நாட்டில் உள்ள முன்னேற்றங்கள் இங்கே வர வேண்டும் என்ற எனக்கு ஆதங்கம், எனக்கு வெறி இருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு ஒன்று கொடுங்கள். நம்ம ஆட்சியில சுமையில்லாத கல்வியை நான் கொடுப்பேன். அந்த சுமையில்லாத கல்வி இதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. எப்படி கல்வி பிரச்சனை இருக்கு இப்ப பாருங்கள். நினைப்போம். பார்த்திருப்பீங்க. இதற்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரே தீர்வு, நம்ம ஆட்சி. நம்ம ஆட்சியிலே 1 பைசா கட்டணமோ நன்கொடையோ இல்லாத ஒரு கல்வியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சிபிஎஸ்இ தரத்திற்கு கல்வியை நான் கொடுப்பேன். சுமையில்லாத கல்வியை நான் கொடுப்பேன். விளையாட்டு பொருந்திய நான் கல்வியை உங்களுக்கு கொடுப்பேன். நல்ல தரம் வாய்ந்த கல்வி, தரம் இல்லாத கல்வி இப்போ இருக்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். சமீபத்தில் நடந்த ஐஐடி ஜி எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்தியா முழுவதும் நடந்த அந்த பரீட்சையில் மற்றும் 27,000 பேர் தேர்வு பெற்றார்கள். அந்த 27,000 பேரில் 10,000 பேரை இறுதியாக தேர்வு செய்வார்கள். அந்த 27,000 பேரிலே சிபிஎஸ்இ கல்வி முறையிலே தேர்வு செய்தவர்கள் 16,000 பேர். ஆந்திரா கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 3,000 பேர். மகாராஷ்டிரா கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 1,800 பேர். ராஜஸ்தான் கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 1,700 பேர். தமிழ்நாடு கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு தெரியுமா? 35 பேர். வெறும் 35 பேர். அதில் இறுதியாக தேர்வு பெற்றவர்கள் வெறும் 7 பேர். இதுவா கல்வி தரம்? இதுவா இந்த 2 கட்சிகளும் 50 ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுத்தது? நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும், நல்ல மாற்றம் வேண்டும்.
இப்பொழுது கல்வி வணிகமாக மாறி இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கோ இதற்கு முந்தைய அரசாங்கத்துக்கோ உங்களை பற்றி கவலை கிடையாது. நீங்க படிக்காம அப்படியே இருக்கணும். படிச்சீங்கன்னா நீங்க விவரமாயிடுவீங்க. விவரமாயிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. அதனாலதான் திமுக, அண்ணா திமுக உங்களை கல்வி அறிவில்லாத, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாத, நீங்க எல்லாம் பணக்காரராக கூடாது, ஏழையா இருக்கணும், குடிகாரர்களா இருக்கணும், இலவசத்துக்கு கையேந்தணும், சினிமா கலாச்சாரத்தில் சினிமா பேனர் ஓட்டணும், போஸ்டர் அடிக்கணும். இதுதான் இந்த ரெண்டு கட்சியினுடைய கலாச்சாரம். ஆக இதற்கு தீர்வு நான் சொல்லியிருக்கின்றேன். இப்போ தீர்வும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு தேவை. இது வித்தியாசமான மாற்றங்கள். காரணம், நான் உலகளவிலே பல நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் உள்ள கல்வியை பற்றிலாம் நான் பார்த்திருக்கின்றேன், படிச்சிருக்கின்றேன். எனக்கு நன்றாக தெரியும். அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டும். என்னுடைய கனவு, ஒரு பள்ளிக்கூடம் சென்றால் அங்கே வகுப்பறையிலே வைஃபை டெக்னாலஜி, டிஜிட்டல் கிளாஸ் ரூம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், பிள்ளைங்கள்லாம் கையில் ஐபேட் தூக்கிட்டு போவானுங்க. அதில் அந்த ஐபேடில் ஒரு மென்பொருள் இருக்கிறது, சாஃப்ட்வேர், இ பேக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நல்லா படிக்கலாம், ஹோம்ஒர்க் வீட்டில் செய்யலாம். இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வி முறையை என்னால் கொண்டு வர முடியும். இப்பொழுது கல்வி வணிகமாக மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் 1960 கோத்தாரி கமிஷன் பரிந்துரையில் ஒரு நாட்டில் 6 விழுக்காடு, ஒரு நாட்டினுடைய உற்பத்தியில் ஜிடிபியில் 6 விழுக்காடு கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய ஜிடிஎஸ்பி மொத்தம் பார்த்தீர்கள் என்றால் 9 லட்சம் கோடி. இந்த 9 லட்சம் கோடி 6 விழுக்காடு எவ்வளோ என்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60,000 கோடி. இன்று கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 17,000 கோடி. அந்த 17,000 கோடியில் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. ஆக நம்ம ஆட்சியில் இப்போ 17,000 கோடியிலிருந்து முதல் கட்டமாக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து படிப்படியாக 60,000 கோடி ரூபாய் முழுமையிலும் தமிழ்நாட்டிலே யார் படித்தாலும் ஒரு பைசா நன்கொடையோ ஒரு ரூபாய் கட்டணமோ கட்ட தேவை கிடையாது. ஆக அந்த அளவுக்கு கல்வி முறையை நான் மாற்றுவேன், என்னால் நிச்சயமாக முடியும். அடுத்து சுகாதாரம். சுகாதாரம் என்றால் அதற்கு தகுதியான எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. சுகாதாரத்தை பற்றி பேச தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியால் முடியும். காரணம், இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு நம்மால் முடியாதா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். இந்தியாவிலே நான் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அன்று ஐயாவை கேட்டேன், ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஐயா அவர்கள் ஒரு நொடி சிந்திக்காமல் சொன்னார், ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற அந்த வைத்திய வசதி சாதாரண குப்பன் சுப்பன் முனியனுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னார். ஆம், தேசிய கிராமப்புற சுகாதாரத்தை கொண்டு வந்தேன். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலக அளவிலே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. ஜெஃப்ரி சாக்ஸ் என்று ஐநா சபையின் அவருடைய பொதுச் செயலாளருடைய உதவியாளர், ஒரு ஆலோசகர், அவர் சொல்லியிருக்கின்றார், The National Rural Health Mission brought by Dr. Anbumani Ramadas is the biggest public health program in the entire world என்று சொல்லியிருக்கிறார். உலக அளவிலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் சிந்திக்க வேண்டும். அந்த திட்டத்தினால் இன்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்தியாவை திரும்பி பார்த்தால் குழந்தை இறப்பு விகிதம் 55 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. தாய் இறப்பு விகிதம் 50 விழுக்காடு இந்தியாவிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. Infant mortality rate has been reduced by 55% and maternal mortality rate has been reduced by 50% in India. இது உலக சாதனை. ஆனால் இதற்கு அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் பல திட்டங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன திட்டம்? என்ன திட்டம்? 108 ஆம்புலன்ஸ் திட்டம். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. இது திட்டம். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் 22 மாநிலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 22 மாநிலங்கள் 7
யூனியன் டெரிட்டரிஸ்ல இன்னைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 108 கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி வித்தியாசமான திட்டங்களை கொண்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி. சுகாதாரத்துறையிலே மாற்றங்கள் என்னால் கொண்டு வர முடியும். நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், லண்டன் இங்கிலாந்துல இருக்க நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், அதுல 92 விழுக்காடு மக்கள் அங்கே அரசு மருத்துவமனையிலே அங்கே வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கியூபா, அங்கே கியூபாலே பிரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். பிரான்சிலே ஒரு மாடல் இருக்கிறது, கொரியாவிலே ஒரு மாடல். எப்படி உலக அளவிலே நான் பல நாடுகளுக்கு போயிட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே என் மக்களுக்கு, என் நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆதங்கம். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள். இந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இப்பொழுது சுகாதாரத்துறையிலே நீங்கள் பாருங்கள். ஆக இன்றைக்கு ஒரு தனிநபர் அதிகமாக கடன் வாங்குவது எதற்காக என்றால் சுகாதாரத்திற்காக, மருத்துவ செலவுக்காகத்தான். நம்ம ஆட்சியிலே நீங்கள் உங்களுடைய மருத்துவ உதவிக்காக, சுகாதாரத்திற்காக ஒரே ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. துறையும் அரசாங்கம் உங்களுக்காக செலவு செய்யும். உங்களுக்கு அப்போலோ மருத்துவமனையில் கிடைக்கின்ற அந்த தரமான வைத்திய வசதி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனை நான் தரத்தை உயர்த்துவேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி நான் தொடங்குவேன். நோய் வருவதற்கு முன்பு அந்த பரிசோதனை எல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். I will insist on preventive and promotive health care. அது மட்டுமல்ல, நம்முடைய பாரம்பரியமான மருத்துவம், சித்த மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரம்பரிய வைத்தியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பாத்தீங்களா, இது நம்ம ஆட்சியில் நடக்கும். நல்ல மாற்றங்களை நாம் கொண்டு வருவோம். அடுத்து, உங்களை யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார்த்திருக்கீங்களா? கடவுளை யாராவது பார்த்திருக்கீங்களா? கோவில்ல பார்த்திருக்கீங்களா? ஆனா கோவில்ல கடவுள் சிலை தான் இருக்கும்.
ஆனா நான் பார்த்திருக்கேன் கடவுளை. விவசாயிகள் ரூபத்தில் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன். விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா, அதன் பிறகு விவசாயிகள் எனக்கு சோறு போடுகின்ற கடவுளா நான் பார்க்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்று முதுகெலும்பை உடைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சியும் விவசாயிகளை பற்றி கவலை கிடையாது. விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது அவர்களுக்கு. நம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள். ஆனால் இன்று அதிக கடன் சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள். ஏன் விவசாயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்கின்றேன் என்றால், நான் விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். என்னுடைய தாத்தா விவசாயி, என்னுடைய தந்தை ஐயா விவசாயி, ஒரு மருத்துவர். ஆனால் அடிப்படையிலே அவர் விவசாயி. எனக்கும் விவசாயத்தில் நன்கு ஈடுபாடு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வேறு எந்த தலைவராவது விவசாயத்தை பத்தி தெரியுமா? கலைஞருக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? அவர் வசனம் எழுதுவார். ஜெயலலிதா அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? அவர் நடிக்கத்தான் தெரியும். வைகோ அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? நிச்சயமா தெரியாது. விஜயகாந்த் அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? அவருக்கும் நடிக்கத்தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரியும். காரணம், என்னை சுற்றி இருப்பவர்கள் விவசாயிகள் தானே. இன்று விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்களை நாம் பார்ப்போம். பாத்தீங்க, இதற்கு என்ன தீர்வு? இப்போ தீர்வும் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பாத்தீங்களா? இதை மட்டும் நம்ம செஞ்சா இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு.
இது உறுதியா முடியும். அதற்கு தேவை இந்தியாவிலே எந்த அரசாங்கமும் செய்யாததை நாம் செய்ய இருக்கின்றோம். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை நாம் போட இருக்கின்றோம். செப்பரேட் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டை ஏதோ ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் போட போறது கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய விவசாய சங்கங்களை அழைத்து 2 நாட்கள் அவர்களை ஒரு மண்டபத்தில் வைத்து உங்களுக்குள் நீங்கள் பேசுங்கள், உங்களுக்குள் என்ன தேவைகளோ 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பரிந்துரைகளை கொண்டு வாருங்கள், அதில் கையெழுத்து போட்டு இதுதான் தமிழ்நாட்டின் விவசாய பட்ஜெட்டாக நான் அறிவிப்பேன். காரணம், இன்று விவசாயத்துறை அமைச்சருக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது, விவசாயத்துறை செயலாளருக்கு விவசாயம் என்று என்னன்னே தெரியாது. இவருக்கு தெரியாமலே விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. விவசாயத்திற்கு முன்னுரிமை, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். இன்று தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் 2400 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். காரணம் கடன் தொல்லையாகும். அவர் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. நம் ஆட்சியிலே ஃபார்மர்ஸ் இன்கம் கமிஷன் விவசாயிகளுடைய ஊதிய குழுவை உருவாக்கி விலை நிர்ணயம் நான் செய்வேன். என்ன விலை, எப்படி என்ன விலை? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டன் கரும்பு, அந்த டன் கரும்புக்கு உற்பத்தி செய்கிறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2200 ரூபாய். இது நான் சொல்லவில்லை, இது கோயம்புத்தூரில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கின்ற நிபுணர்கள் சொல்கின்றார்கள். 2200 ரூபாய் விவசாயிக்கு கட்டுப்படியாக உற்பத்தி செய்கிறதுக்கு அவனுக்கு செலவாகுது. கூடுதலாக போக்குவரத்து 320 ரூபாய். நம்ம ஆட்சியில் நடக்கும் 2200 ரூபாயில 50 விழுக்காடு கூடுதலாக, அதில் கிட்டத்தட்ட 1100 ரூபாய் கூடுதலாக கொடுத்து போக்குவரத்து சேர்த்து கிட்டத்தட்ட அது 3800 ரூபாய் வரும். 4000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு நம்ம ஆட்சியில நம்ம கொடுக்க போறோம். அப்ப விவசாயிக்கு நஷ்டம் வருமா? வர போறது கிடையாது. அதே போன்று ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிக்கு 1424 ரூபாய் கட்டுப்படி ஆகும். நம்ம என்ன செய்ய போறோம்? அதுல 50 விழுக்காடு கூடுதலாக கொடுக்க போறோம். 50% அதுல எடுத்து கொடுத்தா 2200 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் விவசாயிகளுக்கு நாம் கொடுக்க போறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் செய்ய போறோம். மரவள்ளிக்கு செய்ய போறோம், மஞ்சளுக்கு செய்ய போறோம், வாழைக்கு, கொப்பரைக்கு, ஒவ்வொன்றுக்கும் நான் செய்ய போகின்றோம். இங்கே தமிழ்நாட்டில் நெல்லும் கரும்புக்கும் தவிர மற்றது MSP கிடையாது. இதையெல்லாம் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இதை கொண்டு வருவோம். ஒவ்வொரு மண்டலமாக நாங்கள் பிரிப்போம். அந்த மாவட்டத்தில் அந்த மண்டலத்தில் என்ன விளைகிறதோ சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்களை நாங்கள் உருவாக்குவோம். கன்னியாகுமரியில் ரப்பர் விளைகிறது, அங்கே சிறப்பு பொருளாதார ரப்பர் மண்டலமாக. தருமபுரியிலே, கிருஷ்ணகிரியிலே மாம்பழம், அங்கே சிறப்பு பொருளாதார மாம்பழம் மண்டலம். ஈரோட்டிலே மஞ்சள், அங்கே மஞ்சள் மண்டலம். பொள்ளாச்சியிலே கொப்பரை, அங்கே தேங்காய் கொப்பரை மண்டலம். கடலூரிலே முந்திரி மற்றும் பலா, அங்கே முந்திரி மண்டலம். தஞ்சையிலே நெல் மண்டலம். திருச்சியிலே வாழை, அங்கே திருச்சியிலும் அங்கே திருநெல்வேலி தாமிரபரணியிலும் வாழை மண்டலம் கொண்டு வருவோம். சேலத்திலே மரவள்ளி கிழங்கு, அங்கே மரவள்ளி மண்டலம் கொண்டு வருவோம். இப்படி ஒவ்வொரு பகுதியிலே என்ன விளைச்சல் இருக்கிறதோ அந்த மண்டலமாக நாங்கள் உருவாக்குவோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே கூடுதலாக 3 வேளாண் பல்கலைக்கழகங்களை நாங்கள் உருவாக்குவோம். இந்த வேளாண் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேல் நாட்டிலுடைய டைப், நெதர்லாந்து நாட்டிலுடைய டைப். ஏனால் உலக அளவிலே இஸ்ரேல் நாட்டில் தான் அதிக வேளாண் துறையிலே விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது. ஆக அந்த நாட்டிலுடைய டைப் நாங்கள் செய்வோம், தொடர்பு ஏற்படுத்துவோம். அப்படி விஞ்ஞான ரீதியிலே நாங்கள் அணுகுவோம். நவீன வேளாண்மையை நாங்கள் கொடுப்போம். மாடர்ன் அக்ரிகல்ச்சர், நவீன வேளாண்மை. விவசாய துறையிலே நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அடுத்த 5 ஆண்டு காலத்திலே நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாங்கள் செய்வோம். காரணம், ஆந்திராவிலே YS ராஜசேகர ரெட்டி அவர்கள் இருந்த காலத்திலே அவர் செய்த மிகப்பெரிய சாதனை 30 லட்சம் ஹெக்டேராக இருந்த நீர்ப்பாசனத்தை 70 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தியிருக்கின்றார். காரணம், அவர்கள் அதில் 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதே போன்று இங்கே தமிழ்நாட்டிலே
47 லட்சம் ஹெக்டேராக இருக்கின்ற நீர்ப்பாசனத்தை தமிழ்நாட்டினுடைய நிலங்களை 1 கோடி ஹெக்டேராக நிச்சயமாக எங்களால் உயர்த்த முடியும். அதற்கு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆறுகளிலும் 5 கிலோமீட்டர் ஒரு தொலைவில் தடுப்பணைகளை நாங்கள் கட்டுவோம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். திட்டங்கள் என்று சொன்னால் நம்முடைய திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ள திட்டங்கள். இதையெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அது மட்டுமல்ல, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மாழ்வார், மறக்க முடியுமா அவரை? இயற்கை விஞ்ஞானி, வேளாண் துறை நம்மாழ்வார். அதே போன்று அங்கே மேற்கு பகுதியிலே நாராயணசாமி நாயுடு, இவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோடிகள், வேளாண் துறையிலே முன்னோடிகள், விவசாய துறையிலே முன்னோடிகள். ஆக இதெல்லாம் நிச்சயமாக இந்த மாற்றங்களை நாம் கொண்டு வருவோம். இப்பொழுது நீங்கள் தொழில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். தொழில் துறையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு 65,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, முதலீடு சென்றிருக்கிறது. சமீபத்திலே நீங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு சொன்னாங்க. இது ஏமாற்று வேலை. இதற்கு 300 கோடி ரூபாய் செலவு செய்து, நம்முடைய பணத்தை செலவு செய்து அவர்களுக்கு விளம்பரம் தேடி இருக்கின்றார்கள். எனக்கு புரியல. 2 நாள்ல இந்த அம்மா வந்தாங்களா, 2,42,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களா, MOU மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்களா? யாரை ஏமாத்துறீங்க? பிறகு நாங்க கேட்டோம், அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒயிட் பேப்பர் கொடுங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. இன்னைக்கு வரைக்கும் வரப்போறது கிடையாது. காரணம், இங்க அடிப்படை வசதிகள் கிடையாது, இங்க மின்சாரம் கிடையாது, தொழில் கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி பின்னடைந்திருக்கிறது, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. -1.3% தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி. வேளாண் வளர்ச்சி -12.1 விழுக்காடு. பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு இந்தியாவிலே மிக குறைவான வளர்ச்சி தமிழ்நாட்டில் தான், 3.7 விழுக்காடு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில். இப்பொழுது தொழில் மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பு மையத்திலே பதிவு செய்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 86 லட்சம் பேர். சமீபத்தில் ஒரு விளம்பரம் போட்டாங்க, திமுக சார்பில் ஒரு விளம்பரம் போட்டாங்க. அந்த விளம்பரத்தில் வேலை வாய்ப்பே இல்லைன்னு ஒரு விளம்பரம் போட்டாங்க. இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது காரணம் திமுகவும் அண்ணா திமுக 2 கட்சியும் தான் சேர்த்து. திமுக 2006 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மொத்தம் பதிவு செய்தவர்கள் 47 லட்சம் பேர். 2011 திமுக ஆட்சி முடிவடைந்த நேரத்தில் அப்பொழுது பதிவு செய்தவர்கள் 72 லட்சம் பேர். நினைச்சு பாருங்க. ஸ்டாலின் நான் கேள்வி கேட்கிறேன், 72 லட்சம் பேர் உங்கள் ஆட்சியிலே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்திருந்தார்கள். அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அவளுக்கு வேலை வாய்ப்பு ஏன் நீ உருவாக்கல? இப்போ நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? இன்றைக்கு 86 லட்சம் பேர். ஆக இந்த 2 கட்சியும் நம்பின தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடுச்சு. தமிழ்நாடு ஐசியூல இருக்கு, இன்டென்சிவ் மெடிக்கல் யூனிட்ல இருக்கு, இன்டென்சிவ் கேர்ல இருக்கு. அதை மீட்டெடுக்க மருத்துவர் ஐயா ஒரு மருத்துவர், இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு மருத்துவர், இந்த 2 மருத்துவர்களும் சேர்ந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு எங்களால் மீட்டெடுக்க முடியும். சரி, இதுக்கு என்ன தீர்வு இப்போ நாம பார்ப்போம்.
கடந்த ஆண்டு ஆந்திராவில் ஒரு தொழிலதிபருக்கு காலை 7 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் 7 மணிக்கு ஒருத்தர் பேசுகிறார், தெலுங்குல பேசுகிறார். வணக்கம், நான் சந்திரபாபு நாயுடு பேசுகிறேன். அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு, எந்த சந்திரபாபு நாயுடு? யாரு? வணக்கம், நான் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசுகிறேன். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு சொன்னீங்க, நிச்சயமாக நீங்கள் தொடங்குங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன அடிப்படை வசதிகள் வேணும், தண்ணீர், குடிநீர், மின்சாரம், இடம் வேணும், எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய நம்பர், இதுதான் என்னுடைய PA நம்பர். நீங்கள் எப்போனா வாங்க, வந்து நீங்கள் தொடங்குங்க. யார்கிட்டையும் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க தேவையில்லை என்று ஒரு முதலமைச்சர் ஒரு தொழிலதிபர்களை காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். நினச்சி பாருங்க, இது தமிழ்நாடு நடக்குமா? இங்கே இருக்கின்ற முதலமைச்சரை தலைமை செயலாளரே சந்திக்க முடியாது, அமைச்சர்கள் சந்திக்க முடியாது, மக்கள் சந்திக்க முடியாது, யாரும் சந்திக்க முடியாது. ஆனால் நம்ம ஆட்சியில் இங்கே தொழில் தொடங்குவோர், தொழில் முனைவோர்கள் எல்லாம் வாரம் ஒரு நாள் 3 மணி நேரம் முதலமைச்சரை நேரிலே சந்திக்கலாம். அது மட்டுமல்ல, இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் 30 நாட்களில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம். ஒரே ஒரு பைசா லஞ்சம் ஊழலோ இங்கே வேண்டாம், லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. அத்துணை அடிப்படை வசதிகளும் உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். மின்சாரம் 24 மணி நேரம் மின்சாரம் கொடுப்போம், நெடுஞ்சாலைகளை கொடுப்போம். அங்கே போர்ட்ஸ்ல இருந்து, சி போர்ட்ஸ்ல இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து அத்துணை வசதிகளும் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். லேண்ட் பேங்க், நில வங்கிகளை உருவாக்குவோம். அது மட்டுமில்ல, இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கும். என்னுடைய நோக்கம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 86 லட்சம் பேர் தான் பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செய்யாத கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது, படிச்சுட்டு இருக்கா, வேலை கிடையாது. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ் உருவாக்கி, நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு 10 பேர், 100 கிராமத்தில் 1000 பேர், அந்த 1000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அந்த பகுதியில் என்ன இருக்கோ, தொழில் இருக்கா, வேளாண் இருக்கா, என்ன இருக்கோ, அதில் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து அத்துணை பேரும் தொழில் முனைவோர்களாக நாங்கள் மாற்றுவோம். ஆண்டர்பிரினர்ஸ், யங் ஆண்டர்பிரினர்ஸ் நாங்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் பல நல்ல திட்டங்கள் நான் வைத்திருக்கின்றேன். இந்த மாற்றங்கள் எல்லாம் நான் கொண்டு வருவேன். கடைசியா சமீபத்தில் சென்னையில் வெள்ளம், இது மறக்க முடியாது. சென்னை மட்டும் இல்லை, கடலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டுதோறும் வெள்ளம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டு காலம் மிக கடுமையான வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கட்சியும் இதற்கு எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது நாம் அந்த வெள்ளம் பாதிப்பை பற்றி நாம் பார்ப்போம்.
முன்னேற்றத்தின் விதை, எதிர்காலத்தின் நம்பிக்கை. மாற்றம் நமது செயலால் வரும், நமது அன்பால் வரும். Madam, the recent floods in Tamil Nadu, especially Chennai region and the Kadalur region, we all know about it. And hundreds of people lost their lives, hundreds of thousands lost their properties, their houses, and then lakhs of farmers have lost their crops. It's been 3 weeks, normalcy has not yet returned. Yes. Chennai, we have seen a huge deluge. This deluge has been partly natural and partly man-made. The man-made deluge was due to huge amounts of water being released by the Chembarambakkam reservoir unannounced, and people were not warned. Due to this, hundreds of people died and thousands lost their property. Madam, I would like to bring to the notice of the government some glaring issues during this disaster. We have the National Disaster Management Act enacted in 2005. It's been 10 years since the act was enacted, and during this disaster, we found that the National Disaster Management Authority was lacking. I kindly request the Prime Minister to review the National Disaster Management Authority. பாத்தீங்களா, வெள்ளத்துல நம்ம என்ன செஞ்சோம்? என்னுடைய தொகுதி தருமபுரியிலிருந்து 10 பரிசல்களை எடுத்து வந்து சென்னை மக்களை 4 நாள் காப்பாற்றினோம். உணவு கொடுத்தோம், பொருள் கொடுத்தோம், பால் கொடுத்தோம், மருத்துவ முகாம்கள் நடத்தினோம், நிலவேம்பு கஷாயம் கொடுத்தோம். கடலூருக்கு சென்று பல முறை சென்று மக்களுக்கு உதவி செய்தோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம் மக்களுக்கு உதவிகள் செய்தோம். நாடாளுமன்றத்திலே பேசினோம். பிரதமரை நான் சந்தித்தேன். நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனை பற்றி பேசுகின்ற நேரத்திலே என்னை 37 பேர் எதிர்த்தார்கள். யார்? எந்த 37 பேர்? தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் என்னை எதிர்த்தார்கள். காரணம், இங்கே நான் சொன்ன காரணம், சென்னையில் நடந்த வெள்ளத்திற்கு 2 காரணம். ஒன்று இயற்கை, மற்றொன்று செயற்கை. இயற்கை மழை வெள்ளம், செயற்கை செம்பரம்பாக்கம் ஏரியை முன் அறிவிப்பு இல்லாத திறந்து விட்டதுதான் காரணம் என்று பேசினேன். அது நம்ம பேசக்கூடாதான், அது பேசக்கூடாதான், உண்மையை பேசக்கூடாதான். இப்ப சமீபத்தில் என் மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நான் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டுட்டாங்க, அதனால நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா, இப்பயும் நான் சொல்றேன், செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறாங்க. போடுங்க, கேஸ போடுங்க, வழக்கு எத்தனை வேணா போடுங்க, எனக்கு கவலையே கிடையாது. உண்மையை நான் என்னைக்கும் நான் பேசுவேன். நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். எனக்கு பிறகு இந்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஜாவதேக்கர் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார். அவர் மேல வழக்கு போடுவீங்களா? ஏன் இங்க இருக்கின்ற தலைமை நீதிபதி பேசினாரு, செம்பரம்பாக்கம் ஏரி தான் காரணம், அவன் மேல வழக்கு போடுவீங்களா? ஆக அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இவ்வளோ பெரிய வெள்ளம் ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளில வரல. இவ்வளோ பெரிய வெள்ளத்திற்கு காரணம் இந்த 2 கட்சிகளும் தான் காரணம். சென்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் இயற்கை வடிகால், அடையாறு ஆறு ஒரு பக்கம், கூவமாறு ஒரு பக்கம், கொசஸ்தலை ஆறு ஒரு பக்கம், இணைப்பது பக்கிங்ஹாம் கால்வாய், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்தியாவில் இப்படி இவ்வளோ இயற்கையான வடிகால் இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் கிடையாது, சென்னைக்கு இருக்கிறது. ஆனால் அதை மீறி இவ்வளோ வெள்ளம், இவ்வளோ உயிரிழப்பு, இவ்வளோ பொருள் இழப்பு, வாழ்வாதாரத்தை இழந்த இதற்கு காரணம் ஜெயலலிதாவும் தான் காரணம், கலைஞரும் தான் காரணம். இவர்கள் இருவரும் தான் இதற்கு காரணம். இவர்கள் இருவரும் தான் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து நாசப்படுத்திய இந்த 2 கட்சிகளை நாம் ஒதுக்குகின்ற நேரம் வந்துவிட்டது. என்னுடைய கனவு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்று எனக்கு அந்த கனவு இருக்கிறது. இந்த கனவை நாம் எல்லோரும் சேர்ந்து நினைவாக்குவோம். மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு கொடுப்பார். நன்றி.
மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. காலம் மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டாண்டு காலமாக தில்லி மாநிலத்தை காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தன. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத எளிய மனிதர், சாதாரண மனிதர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்பதற்காக துடைப்பம் சின்னத்தோடு தில்லி மாநிலத்தில் நுழைந்தார். காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஓரங்கட்டப்பட்டு கடந்த 2 தேர்தலிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக வென்றார். இது சாதாரண செய்தி அல்ல. இந்த மாற்றம் இந்தியா முழுமைக்கும் பரவியிருக்கிறது. இளைஞர்கள் கூட்டம் மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறது. அதே மாற்றம் இன்று தமிழக அரசியலிலும் நிகழ்கிறது. அது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலமாக 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் வறுமை, ஏழ்மை, கல்லாமை, நோய், போதை, விபத்து, வன்முறை என எல்லா கேடுகளாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு பெருக்கம் என எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டை கீழ்நிலைக்கு தள்ளியுள்ளனர். நாட்டை வளமாக்கப் போவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த திமுக, அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வை நாசமாக்கியுள்ளன. இந்த அவல நிலையை மாற்றிட வேண்டும். ஒரு மாற்றம். மாற்றம் முன்னேற்றத்தின் விதை, எதிர்காலத்தின் நம்பிக்கை. மாற்றம் நமது செயலால் வரும், நமது அன்பால் வரும்.